தலைவனா நித்தியசூரிகளின் தலைவனான விஸ்வசேனருக்கு தலைவனே. அந்த விஸ்வசேனர் கும்பகோணத்துல எப்படி இருக்காரா? அசைவு இல் அமரர் தலைவர் தலைவா. அசைவு இல்லாம இருக்காராம். ஏன்னா சாரதாபாணி பெருமாளுடைய அழகை பார்த்தாராம் விஸ்வசேனர். இவ்வளவு அழகான எழுத்தப்படி ஸ்கந்தாய் நின்னாராம். நின்னவர் அந்த அழகு அப்படியே பெருமாளையே பார்த்து நின்றுட்டு அசைவில் அமரர் தலைவர் தலைவான். இது ஆழ்வார் பாடிய விஸ்வசேனருக்கு மங்களாசாசனம் கும்பகோணத்துல மட்டும்தான். அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி. அந்த விஸ்வசேனர் அவர் முதல்ல பெருமாள் கிளம்புறாருன்னா விஸ்வசேனர் வந்து கை பிடிச்சு கருட வாகனத்தை ஏற்றி உட்கார வைப்பாங்க. இவர் எல்லாம் முதல்ல விஸ்வசேனர் தயார் பண்ணி கருட வாகனத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு, ஏன்னா இப்போ நாம கிளம்பி எல்லாம் ரெடியாகி வாசலுக்கு வந்தா டிரைவரை காணணும், அப்புறம் டிரைவர்னு கூப்பிட்டு இருக்கோம். பெருமாளுக்கு அந்த கட்டம் வரக்கூடாது. விஸ்வசேனர் எல்லாம் தயார் பண்ணி வச்சு எழுந்துள்ளலாம்னு பகவான்கிட்ட வந்து பிரார்த்தித்து, அதுக்கப்புறம் விஸ்வசேனர் கைப்பிடிச்சு பெருமாளை கருட வாகனத்துல ஏற்றி அமர்த்துவாங்க. ஆனா விஸ்வசேனத்தை பெருமாள் சொல்லவும் இல்லை கொள்ளவும் இல்லை. இந்த ஞான ஆதி முதலே வந்துட்டோம் இடுக்கிட்டு விஸ்வசேனத்தையே சொல்லிக்காம கட்டுட்டான். அது மட்டும் இல்ல, அஸ்வீகிருத பிரணீத மணிபாதுகம். எங்க கிளம்பினாலும் திருவடியில பாதுகையோட தான் பெருமாள் கிளம்புவார். அவர் சயனிச்சுட்டு இருந்தா கூட பாதுகை திருவடியை விட்டு விலக மாட்டாள்னு பாதுகா சகஸ்திரத்துல சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். பெருமாள் வழி கொண்டு இருக்கும் போதும் திருவடியில பாதுகை இருந்ததே இருப்பாங்க. எதுக்கு நான் பாதுகா தேவிக்கு ஆசையா? திருவடியில் அப்படியே இருந்தா காத்தால பெருமாள் கண் விழிக்கும் போது அந்த விஸ்வரூப தரிசனம் கட்டாட்சம் நமக்கு கிடைக்குமே. திருவடியிலேயே பாதுகா தேவி காத்து இருப்பா. இப்ப என்ன பண்றாங்க? யானை கூட்ட அவசரத்துல பாதுகையே திருவடியில சாத்திக்காம அடிநிலையை தொடாமல் இவர் பாட்டுக்கு கிளம்பிட்டான். அடிநிலை தொட்டு போவதுதான் வழக்கம். மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு, ஆனா இந்த அடிநிலையை தொடாமல் கிளம்பிட்டான். கிமிதி விஸ்மிருதாந்தப்புறம், பெருமாளுடைய அந்த புறம் யார்? மகாலட்சுமி. அந்த புறத்தையே வியக்க வைத்து விட்டு ஓடிட்டான். ஏன்னா எங்க போனாலும் தாயார்ட்ட கேட்பான் பெருமாட்டுமா, நான் இந்த இடத்துக்கு போறேன், நீ வரையா இதெல்லாம் கேட்பான். இப்ப தாயார் மகாலட்சுமி கிட்ட எங்க போறேன்னு சொன்னாங்க. தாயார் அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கா, இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. தாயார் கூட்டாள சுவாமி எங்க போறேன்னா, ஏமா போகும்போதே எங்க போறேன் நான் கேட்பேன் அப்படின்னா, இல்ல சுவாமி அப்ப வரும்போது எங்கேயிருந்து வருவேன்னா, கஜம் திராப்பும். கஜம்னா யானை, திராப்பும்னா காப்பாற்றுவதற்கு. கஜம் திராப்பும், யானையை காப்பாற்றுவதற்கு போகிறேன்னு சொல்லணும். கஜம் திராப்பும். அந்த கான ஆரம்பிச்சா இந்த ஜம்முன்னு வந்து இறக்கிட்டான். அதனால வேகமா வந்து இறக்கினார், ஜம்முன்னு வந்து இறக்கினார். பார்ப்போம் கஜம் திராப். அப்போ வைகுண்டத்துல ஒரு எழுத்து கா, பூலோகத்துல அடுத்த எழுத்து ஜம். அந்த வேகத்துல வந்தான் கஜம் திராப்பும். அவாகன பரிஷ்கிரியம் அதகராஜம் ஆரோகதா. கருடன் மேல உட்காந்து போ 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 வேகமா போ வேகமா போங்கிறார். ஹரிப்பிரபல பிரம்மிதே பகவத ஸ்வராயை நமஹ. ராஜரபட்ட சொல்றா, அந்த பகவானுக்கு நமஸ்காரம் இல்லை, பகவானுடைய வேகத்துக்கு நமஸ்காரம். என்ன பக்தனை காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன வேகத்துல பகவான் புறப்படுறான். அதனால பகவானுடைய அந்த வேகத்துக்கு நமஸ்காரம். ஏன்னா இந்த வேகம் பகவானுக்கு இருக்குன்னா அது பக்தனுக்கு ஆனந்தம். அப்ப நமக்கு ஒரு கஷ்டம்னா இந்த வேகத்துல நம்முடைய ரட்சணத்துக்காக பகவான் ஓடி வருவான் என்ற நம்பிக்கை இந்த பக்தனுக்கு ஏற்படுறது இல்லையா? அப்படியே நாச்சியார் கோவில் கல்கருடனை குறித்து எங்க பிராச்சாரியர் வீலூர் சுவாமி 100 ஸ்லோகம் க்ஷேமகாரி சதகம்னு படிக்கிறது. 100 ஸ்லோகமும் கல்கருடனுக்காக. அதுல ஒரு ஸ்லோகத்துல கல்கருடனை பார்த்து கேட்டா, கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் போட்டு அடிச்சு அடிச்சு வேகமா போ வேகமா போ வேகமா போனாலே, என் பக்ஷிராஜா கல்கருடா உனக்கு வருத்தமா இல்லையா? ஏன்னா எந்த டிரைவராவது ஓனர் அவங்க கூப்பிட்டு வேகமா ஓட்டு வேகமா ஓட்டு வேகமா ஓட்டுனா அந்த டிரைவர் எவ்வளவு வருத்தப்படுது. அந்த பெருமாளுக்கு நீ வாகனமா இருக்கியே, கஜேந்திரனை ரட்சிக்கும் போது உன்னை ரொம்ப வேகமா போய் சொன்னாரே, கருடா உன் மனதில் எதுவும் வருத்தமாக கேட்டார். ரக்ஷாம் பக்ஷிபதே கஜஸ்ய கலையன் அம்சே त्वदीये स्थितः தேனே கர்ஷணம் அத்ர தத்ர பவத் சேதாய கிண்ணா பவது. உனக்கு வருத்தம் இல்லையானா? கல்கருட வில்லு சுவாமி பதில் சொன்னார், வருத்தமா? எனக்கு சந்தோஷம். சந்தோஷமா மோதாயி யதார்த்த ரக்ஷண கிருதே வேகோஸ்ய மான்யோ குணா. பக்தனை காப்பாற்றணுங்கிறதுக்காக பெருமாள் வேகமா போறாருன்னா இந்த பக்த சமூகம் அத்தனை பேரும் கொண்டாட வேண்டாமா? தேனை வாசிய பராபூஜேசி நிதராம் தாசியங்கதோ திருவிழாம். அந்த கருடன் சொன்னாராம், அந்த வேகத்தை நினைச்சிட்டுதான் நான் ஒவ்வொரு முறையும் இந்த நாச்சியார் கோவில் கல்கருட சேவையில பெருமாளை சுமந்துட்டு வரும்போது இதே போலத்தானே அந்த கஜேந்திரனை காத்து பெருமாள் போனார். அது போல கல்கருட சேவையில் வரும்போது எத்தனை எத்தனை கஜேந்திரர்களை இந்த பெருமாள் காப்பாற்ற போறாரு. நான் ஆனந்தத்தோடு அந்த பகவானை சுமந்து கொண்டிருக்கிறேன்னு கல்கருடன் வந்து சொன்னார். அப்போ அந்த பகவானுடைய வேகத்துக்கு நமஸ்காரம். பகவத ஸ்வராயை நமஹ. சரி, ஆயுதம் எல்லாம் எடுத்துக்க வேண்டாமா? இது பாட்டு கிளம்புறாரு. ஏன்னா யானைக்கு ஆபத்துனா ஆயுதம்
ஒண்ணுக்கு 8 ஆயுதம் எடுத்துக்கலாம். இதை நடாதூரம்மாள் வர்ணித்திருக்கிறார். காத்தால எழுந்தா கஜேந்திர மோட்சம் நினைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கார். நடாதூரம்மாள் அவருடைய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் கஜேந்திர மோட்சம் தியானிக்கணும் அப்படிங்கிறது தான் சம்பிரதாயம். இன்னைக்கும் லிப்கோ போட்ட நித்யானுஷ்டான கிரமம், நித்யானுசந்தானம், இதை எல்லா புக்லையும் இந்த ஸ்லோகம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம காத்தால எழுந்ததும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இதான். கிராஹ கிரஸ்தே த்விவேந்திரே ருததி சரபசம் தாக்ஷ்யம் ஆருஹ்ய தாவன் व्याघूर्णन माध्यभूषा वसन परिकरः मेघ गंभीर घोषः आबिभ्राणो रथांगम शरमसिम अभयम शंखचापौ सकेटौ हस्तैः कौमुदकीमप्यवतु हरिरसौ अंगसां संगतेनः. ஒரு காலத்துல சொல்லுவாங்க இந்த ஸ்லோகம் தெரியாதவங்க வைஷ்ணவாலே கிடையாது, நீங்க இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்ச வைஷ்ணவாலே இல்லை, அந்த மாதிரி எடுத்து. இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். கிராக கிரஸ்தே த்விவேந்திரே, இந்த யானையோட காலம் முதல்ல முடிச்சுட்டு ருததி சரபசம் தாக்ஷ்யம் ஆருஹ்ய தாவன், யானை அழுவதை பார்த்து கருடன் மேல வந்து குதிச்சான் பெருமாள். வியாகூர்ணன் மாத்யபூஷா வசன பரிகரஹா, இவர் அலங்கார பிரியன் நாராயணன். அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணிட்டானா, கையில போட்டுக்க வேண்டியது தூக்கி காதல போட்டுட்டானா, கழுத்துல போட்டுக்க வேண்டியது தலையில போட்டுட்டானா, தலையில போட்டுக்க வேண்டியது இடுப்புல போட்டுட்டானா, எல்லாத்தையும் மாத்தி 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 அழிஞ்சுட்டு. அது மட்டும் இல்ல, வசன பரிகரஹா, மேல் வஸ்திரத்தோட வரணும். இடுப்புல பீதாம்பரம் இருக்கு, கிரகஸ்தன் ஒரு மேல் வஸ்திரத்தோட வரணும். என்ன பண்றதுன்னு பார்த்தா, இங்க பக்கத்துல ஒரு கொடியில பார்த்தா ஒரு 18 முழத்துக்கு ஒரு துணி தூங்கிட்டு தான். அது ஏதோ ஒண்ணு எடுத்து மேல மாட்டிட்டாராம். கிடுக்கிட்டு கிடந்து வந்துட்டாராம். பெருமாள் வந்தோம்னா யானை கேட்டுதான், இது என்ன 18 முழத்துக்கு எதையோ மாட்டின்னு வந்திருக்கே, இது என்னன்னு கேட்டுதான். பெருமாள் சொன்னா, சாரி, மகாலட்சுமியோட புடவை கொடியில தூக்கிட்டு இருக்குது, அவசரத்துல போகணும் வந்துட்டேன்னா. வியாகூர்ணன் மாத்திய பூஷா வசன பரிகரஹா மேக கம்பீர கோஷா, ஒரு இடி முழக்கம் போல முழக்கத்தோடு இதோ வந்தேன், அஜேல் பயப்படாதே, மாசுஜகா, இடி முழக்கம் போல ஒலி எழுப்பிக் கொண்டு ஆபிப்ராணோ ரதாங்கம், 8 கையில 8 ஆயுதத்தோடு பெருமாள் வந்தார். இது நடாதுரம்மாள் கொடுத்த வர்ணனை. ஆபிப்ராணோ ரதாங்கம் சக்கரம் ஷரம் அம்பு அசின் கத்தி அபயம் ஒரு அபயகஸ்தம் சங்க சங்கு சாப்பௌ வீலு சகேட்டௌ கேடயம் ஹஸ்தை கௌமோதகி கௌமோதகிங்கிற கதை. ஆபிப்ராணோ ரதாங்கம் சக்கரம் ஷரம் அம்பு அசின் கத்தி அபயம் அஜேல் என்ற அபயகஸ்தம் சங்க சங்கு சாப்பௌ வீலு சகேட்டௌ கேடயம் ஹஸ்தை கௌமோதகி கதை. ஆபிப்ராணோ ரதாங்கம் ஷரமசிம் அபயம் சங்கசாப்பௌ சகேட்டௌ ஹஸ்தை கௌமோதகீமம் யவது ஹரிரசௌ அன்னசாம் சங்கதேவஹா. இப்படி ஓடி வந்தானே பகவான், அவனுக்கு ஹரின்னு திருநாமம். இப்ப ஹரிபரியில வந்துட்டாருனால ஹரினே பேர் வச்சுட்டாளா அப்படின்னா, அப்கோர்ஸ் ஹரியில தான் வந்தா. ஆனா ஹரி என்றால் அபகரிப்பவர்னு, நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் கட்டங்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால காத்தால இந்த ஸ்லோகத்தை சொல்லி கஜேந்திர மோட்சத்தை நினைச்சா எல்லா கட்டத்தையும் அபகரிச்சுட்டு போய் அன்றைய தினம் சுதினமாக இருக்கும்படியாக பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அப்படி ஹரியாக அந்த பகவான் புறப்பட்டு வருகிறான். கருடன் சொல்றான், ஏ குருடா குருடா வேகமா போ வேகமா போ வேகமா போங்கிறான். கருடன் முடிஞ்ச அளவு வேகமா தான் பறக்குதா. ஆனா கருடன் கேட்டான், எல்லாம் ஓகே, எங்க போகணும்? பல பேர் காலையில ஏறி உட்காந்து போட்டு போட்டு போட்டுப்பா. அப்புறம் தான் டிரைவர் கேட்பார், சார் லொகேஷன் சொல்லுங்க, எங்க போகணும்னு. கருடன் கேட்டான், எல்லாம் ஓகே, எங்க போகணும்? என்ன கருடன் உனக்கு தெரியாதா? கஜேந்திரனை காப்பாற்றணும், வேகமா போகும். சரி, இந்த அந்த பொய்கையின் கரை நோக்கி கருடன் பறந்து வரா. பெருமாள் வேகம் போறத, இன்னும் வேகமா போ இன்னும் வேகமா போ இன்னும் வேகமா போன்னு பெருமாள் சொல்லிட்டே இருக்கார். ஆனா கருடனும் வேகத்தை உயர்த்திட்டு தான் இருக்கா. பெருமாளுக்கு திருப்தி இல்லை. இப்ப திடீர்னு பார்த்தா கருடனுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். யாருக்கு இருந்ததுன்னா, பரமசிவனுடைய வாகனமான ரிஷபத்திரத்தில் பாடமாடு. அந்த வாகனங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல ஒரு மெசேஜ் வந்து என்னன்னா, கொஞ்சம் மெதுவாக செல்லவும். ஏன்னா விடை ஏறி தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவல் மதி சூடி கஜேந்திர மோட்சத்தை காண்பதற்காக வந்திருக்காரு. நான் தான் சுமந்து வந்துருக்கேன். நீ ரொம்ப நேரமா போய் கஜேந்திர மோட்சம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு லேட் ஆயிடும். அதனால கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அதிகமாக அர்ச்சக சுவாமிகிட்ட சொல்லுவோம், சுவாமி பெருமாள் எந்த விதியில எழுதிட்டார், கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிட்டா அப்படியே வந்து நாங்கள் சேவிச்சுக்கிறோம் சன்னதிக்குள்ள போறதுக்குள்ள. அது போல கருடன் தான் அந்த அர்ச்சகருடைய ஸ்தானத்துல இருக்கா, கொஞ்சம் ஸ்லோவா போனா நாங்களும் வந்து சேவிச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லுவோம். கருடன் கொஞ்சம் வேகத்தை குறைச்சாங்க. அம்மா எல்லாம் எங்க இருக்கு, தீபாவளிக்கு கைதல் வந்து எதனா அடிச்சு முடியாது, நான் தான் பிரமாணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். இது கருட பஞ்சாசத், சுவாமி வேதாந்த தேசிகனுடைய கருட பஞ்சாசத்துல 47வது ஸ்லோகம். ஊக்ஷா தக்ஷாந்தகஸ்ய ஸ்கலதி வலஜித குஞ்சர கஞ்சரிதி
क्लातो धातो धातुशकुन्तः अनुग इति दयया सामिरुद्धस्य दोपि ग्राह ग्रस्त द्विपेन्द्र क्षतिभय चकिता कुंट वैकुंठ चिंता नासीरोदार मूर्ति नरक विगतये स्थाप विहंगेश्वरो नः முதல் மெசேஜ் யாருன்னா ரிஷபம் அவர் கொடுத்தார். கொஞ்சம் மெதுவா போனார். கருடன் வேகத்தை குறைச்சா பெருமாள் நான் உன்னை வேகமா போகிறேன், நீ வேகத்தை குறைக்கிறியா, வேகமா போனா. அடுத்த மெசேஜ் வந்துதான் யாருன்னு பார்த்தா ஐராவத யானை கஜேந்திர மோட்சத்தை சேவிக்கிறதுக்காக இந்திரன் வந்துட்டு இருக்காரு. நான் சுமந்து வந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் மெதுவா போ. வேகத்தை குறைச்சா பெருமாள் மறுபடியும் வேகமா போட்டார். வேகமா போனா அடுத்த மெசேஜ் பிரம்மாவுடைய வாகனமாகிய ஹம்சம் அன்னப்பறவை கருடா கொஞ்சம் மெதுவா போ. கருடன் பார்த்தா பிரேக் போட்டு வண்டியை நிறுத்திட்டாங்க. நீங்கள்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் வேகமா போகணுமா மெதுவா போகணுமான்னு சொல்லுவோம். நீங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தா நான் அப்படி போறேன்டா. பெருமாள் பார்த்தா இவன் பாட்டுக்கு வண்டியை நிறுத்திட்டா என்ன ஆகுது, நான் புறப்படுகிறேன்னு பெருமாள் என்ன பண்ணா, தன்னுடைய 2 திருவடிகளாலும் கருடனுடைய 2 பக்கம் தலையின் 2 பக்கத்தையும் இடுக்கி பிடிச்சிட்டு கருடனை சுமந்துட்டு பெருமாள் பறந்து வர ஆரம்பிச்சார். இதுவரை கருடன் தான் பெருமாளை சுமந்து பறந்தார். இப்போ பெருமாள் என்ன பண்ணார், கருடனுடைய தலையின் 2 புறத்தையும் இடுக்கி பிடிச்சிட்டு கருடனோட சேர்த்து பெருமாள் பறக்கிறார். அவரை விட்டுட்டு பெருமாள் மட்டும் பறக்க வரலாம். இப்ப யார் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்க போறார்? பெருமாள் தான். எதுக்குப்பா கருடனை எடுத்து வந்தார்னா, கஜேந்திர ஸ்துதி கேட்டுட்டியா, சர்வ ஆகம ஆம்நாய மகார்ணவாய, எல்லா வேதங்களும் எந்த பரம்பொருளை சொல்லியிருக்கோ அவன் தான் வரணும்னு சொல்லியிருக்கு. இப்ப இவர் போய் நீனா இந்த யானை கேட்கணும், வேதம் சொன்ன பரம்பொருள் நீ தானா, ப்ரூஃப் காட்டு, எவிடன்ஸ் காட்டுன்னு கேட்கணும். கருடன் யாருன்னா வேத சுரூபி. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணாங்க, கருடனை ஏன்னா கருடனுடைய கண்ணாக இருப்பது காயத்ரி மந்திரம், தலையாக இருப்பது திருவிருத்து, அவருடைய திருநாமம் எஜுர்வேதம், அவருடைய ஆத்மா என்பது சோமம், அவருடைய சரீரம் என்பது வாமதேவியம், பிருகத்து அகத்தரங்கிற 2 சாமங்கள் அவரது 2 ரெக்கைகள், அவருடைய வால் யஜ்ஞாயஜ்ஞியம், சந்தஸ்கள்னா அவருடைய அங்கங்கள், திஷ்ணியம்னா அவருடைய திருவடி நகர்கள். அதனாலதான் வேதாத்மா விககேஸ்வரான்னு வேதஸ்வரூபி என்றே கருடனை சொல்வார்கள். அதனால பெருமாள் பார்த்தாராம், நான் மட்டும் போய் இறங்கினா ஐடி கார்டு எங்க, வேதம் எங்கன்னு யாரை கேட்போம், எனக்கு ஐடி கார்டே வேதம் தான், அந்த வேதஸ்வரூபி இந்த கருடன் தான், அதனால கருடனோடு வருகிறேன்னு கருடனுடைய தலையை தன் திருவடியால அழுத்திட்டு வந்தாங்க. இதை எங்க பார்க்கலாம்னா, நம்ம ஊதியில நடக்கும் கருட சேவையில செஞ்சுக்கலாம். நீங்க கொஞ்சம் காஞ்சிபுரம் பக்கம்லாம் கருட சேவை செஞ்சுட்டா பெருமாளுடைய திருவடிகள் கருடனுடைய கைக்கு மேல இருக்கும். கருடனுடைய கைக்கு மேல பெருமாள் திருவடி இருக்குன்னா கருடன் பெருமாளை சுமந்து வர ஆரம்பிக்கும். நம்ம சார்கபாணி, சக்கரபாணி, ராமசுவாமி கருட சேவையெல்லாம் நம்ம அச்சர சுவாமி சாத்துப்படியில் தெரிஞ்சு பார்ப்போம். பெருமாளுடைய திருவடிகள் கருடனை இப்படி இடுக்கி பிடிச்சிருக்கும். என்னன்னா கருடன் பறக்கல, கருடனை சேர்த்து பிடிச்சிட்டு நம்மளை தேடி பெருமாள் பறந்து வராங்க. கருடனோட வேகமே போறத இந்த திருக்குடத்தை மக்களுக்கு அதை விட ஃபாஸ்டா வந்து அனுகிரகம் பண்றேன்னு நம்ம 6வது நாள் கருடனோட சேர்த்து பறந்து வரலாம் என்ற ரசத்தை நம்ம அச்சக சுவாமிகளோட அலங்காரத்தை நீங்கள் ரசிக்கலாம். அந்த காட்சி என்னன்னா கஜேந்திர மோட்சத்தில் நடந்தது. அப்படி கருட வாகனத்தோடு பகவான் பறந்து வருகிறான். வில்லூர் சுவாமி குஞ்சரஞ்சனத்துல ரசிச்சார். இந்த யானை என்ன பண்ணுதுன்னா, யானைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. விபத்து தானே, விபத்து கரெக்டா, ஆக்சிடென்ட். சான்ஸ்கிரிட்லயும் விபத்துனா ஆக்சிடென்ட் தான். யானைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டது. இந்த யானை என்ன பண்ணுதான், விபத்தை போக்கிறதுக்கு விபத்தையே கூப்பிடுது. விபதாஸ்வ பதாவலம்பகா வினதம் அர்த்தமனா சரோகதா விபதம் புனல் அஜுஹாபஹா விரஜாதீர குருவோ கஜாதிபஹா. இந்த யானை என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விபத்துலேருந்து காப்பாத்து அப்படின்னு விபத்தையே கூப்பிடலாம். விபத்துனா யார், விபத்துனா ஆக்சிடென்ட், விபத்துன்னு அர்த்தம். நாராயணனுக்கும் விபத்துன்னு வேணும். ஏன்னா சான்ஸ்கிரிட்ல வீனா கருடன் அர்த்தம். வீ என்ற சொல் கருடனை குறிக்கும். 10னா பதி தலைவன் அர்த்தம். விபத்துனா கருடனின் தலைவன் அர்த்தம். எனக்கு விபத்து ஏற்பட்டுடுது, இந்த விபத்திலிருந்து யார் காப்பாற்றணும்னா விபத், கருடனின் தலைவன் விபத் இந்த விபத்திலிருந்து காப்பாற்றணும். முள்ளால் எடுக்கணும்பா, கல்லெடுத்து கல்மாரி காத்தான்பா, விபத்தே போகட்டும் என்று இந்த யானை அழைக்க விபத்தாவே பெருமாள் வந்துட்டார். கருடனின் தலைவனாக கருடனையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு அந்த பொய்கை கரைக்கு பகவான் எழுந்தருளினான். வேகத்தோடு வந்தான். அதான் பகவானுடைய இந்த வேகத்தை தானே கொண்டாடுறோம்.
அவன் எந்த வேகத்தில் வந்தாங்கிறத நம் கவிதையிலேயே வைக்கிறார் வில்லூர் சுவாமி. இதுவும் குஜராத்தில் ஸ்லோகம். ஜலாசயானுஷங்க தஸ்ஸ ஹந்த ஹந்த தந்திராட் விஹீத பத்ம கித்யசோ அசம்பிரதம் ததோத்ரயத் ஜனார்தனஸ்தமக்ரஹீர தீவதச்ச சம்பிரதம் ஜனார்தனம் ஜனார்தனஸ்ததா ததீத சம்பிரதம் இதீரிதம் ஜனைஸ்ததா நிஷம்ய நாயகஸ்ரீயம் பிரபுத்வபூர குக்குலே நிமிக்குலே ச சாரம ஜகாரதம் சராவணஸ்ததா ததீதுஷேஷனம் சுசம்பிரதம் ஸ்திதிஸ்துதோ ஜனைர புஜனார்தனா என்று முதலைக்கும் ஜனார்தனன் பேரு. ஏன்னா ஜனம்னா ஜனங்கள், அர்த்தயத்தை அப்படின்னா துன்புறுத்துறதுன்னு அர்த்தம். ஜனத்துல ஜனங்களை துன்புறுத்தும் முதலைக்கு ஜனார்தனன் பேரு, பெருமாளுக்கு ஜனார்தனன் பேரு. ஏன்னா துஷ்ட ஜனங்களை அர்த்தயத்தை அவர் துன்புறுத்துறாங்க. ஜனங்கள்னா நல்லவர இல்ல, துஷ்டர்களை துன்புறுத்துவதால் பெருமாளுக்கு ஜனார்தனன் பேரு. தண்ணீர் இறங்குவதை துன்புறுத்துவதால் முதலைக்கு ஜனார்தனன் பேரு. யானையே நீ என்ன சொன்ன? விபத்தை கொண்டு விபத்தை போகணும்னு ஜனார்தனனை அழிக்கிறேன் என்று பகவான் புறப்பட்டு ஓடி வருகிறான். பொய்கைக்கரைக்கு வந்தான். ஹரிபரியில ஹரி என்று பெயர்பட்ட அந்த பகவான் வந்தான். யானை பார்த்தது, நாராயணா அகிலகுரோ பகவான் நமஸ்தே என்று பகவானை அப்படியே அந்த தாமரை பிடித்து அந்த துதிக்கையாலை அப்படியே மேல தூக்கி அந்த யானை தன்னுடைய அந்த துதிக்கையாலை 5வது கரத்தாலே அந்த யானை அப்படியே பகவானை வணங்கியது. வணங்கியவாறே அப்போ பகவான் இந்த யானையை ரட்சிக்க போறான். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த கேள்வி அடியல் கேட்கிற ராமானுஜருடைய சிஷ்யர் கூறத்தாழ்வார் கேட்கிறார். என்ன கேள்வினா, விஸ்வம் தீயைவ விரச்சைய நிச்சாய பூயா சஞ்சக்ருஷஸ்ஸதி சமாஸ்ரித வத்சலத்வே ஆஜன்முஷஸ்தவ கஜோத்தம பிருங்கிதேன பாதம் பராம் அமிர்ஷிஷோபி சகாமனீஷா. இவ்வளவு கடைபுறம் பண்ணணும். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் உபன்யாசம், பெருமாள் புறப்பட்டார அதிபரி அது இதுன்னே ஓடிருக்கு. இந்த முதல்ல ஒண்ணு யானையோட கால கவி தோல்வியும், முதல்ல யானையோட கால கவி தோல்வியும். அந்த முதலையின் பல்லுக்குள்ள நாராயணன் இருக்கானா இல்லையா? இல்ல, முதலைக்குள்ள நாராயணன் இருக்கார், முதலை பல்லுக்குள்ள இருக்கு. இந்த யானைக்கே தெரிஞ்சுதானே தோற்றம் இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தான் சொல்லிதான் இல்லையா? இவ்வளவு கடைபுறம் பண்ணாம இந்த பெருமாள் என்ன பண்ணிருக்கலாம்? டக்குன்னு அந்த முதலையோட பல்ல ஒரு ஆட்டை ஆட்டி விழ வச்சிருந்தாருன்னா யானை பாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டே இருக்கும். இவர் அங்கே வைகுண்டத்தில் மகாலட்சுமியை கன்ஃபியூஸ் பண்ணி விஸ்வசேனத்தை சொல்லாம கருடனை போட்டு வேகமாக ஓடி அடிச்சு இவர் கருடனை பிடிச்சி இருக்கு. அப்புறம் பறந்து வந்து இதை நாம 1/2 மணி நேரம் உபன்யாசம் நகரவே தங்கியே தான் இருக்கும். எதுக்கு இவர் இவ்வளவு கூத்தடிக்கணும்? பேச சிம்பிளா முடிச்சிருக்கலாம். எதா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். முதலையோட பல்லுல பெருமாள் இருக்காரு. முதலையோட பல்லு ஒரு ஆட்டை அடி விழ வச்சு முடிச்சிருக்கலாம். கொஞ்சம் மேட்டர். எதுக்கு இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு கேட்டா கூடத்தாடு என்னவா இருக்கும்? ஏதாவது காரணம் சொல்லுங்க. தாமரை போய் நான் கோவில போய் சமைச்சு போறது சிம்பிள். இது எதுக்கு இவர் ஒரு ஊரையே கூட்டி இவ்வளவு நேரம் ஆகுது? கூடத்தாழ்வான் பெருமாளை வந்து கேட்டா நீ எதுக்கு அப்படி ஊரை கூட்டி கடை பண்ண? அதுக்கப்புறம் பெருமாள் சிரிச்சா கூடத்தாழ்வாருக்கு காரணம். என்ன காரணம்னா, முதலையோட பல்லை ஆட்டியும் பகவானால் காத்திருக்க முடியும். ஆனா அப்படி காப்பாத்தினா பகவான் தான் ரட்சித்தான்ங்கிறத யானையால் உணர முடியாது. யானை உணர்றதுவே நாம உணர மாட்டோம். நாம என்ன பண்ணுவோம்? அது சும்மாப்பா, அது பெருமாள் தான் வந்து காப்பாத்தாங்க. ஏதோ முதல்ல வந்து பல்ல ஒழுங்கா தேக்கல போல இருக்கு, இந்த பட்ஜெட் தந்தி எல்லாம் போட்டு தேக்கல, அதனால பல்லு விழுந்து தச்சையெல்லாம் யானை தப்பிச்சு போயிடுதுன்னு நம்ம உபன்யாசம் பண்ணுவோம். நம்மளுடைய மைண்ட் செட்டே எப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம குணத்திலேயே பார்த்து பழகிட்டோம். அதனாலதான் ஈவன் இந்த கஜேந்திர மோட்சத்தையே நம்ம கிட்ட கொடுத்து எழுத சொன்னா நம்ம எதாவது எழுதுவோம். ஒரு யானை முதலையிட்ட மாட்டிருந்தது, பெருமாளை பார்த்து கூப்பிட்டது. பெருமாள் வந்தா யானை அங்கேயே செத்து போயிடுது. எனக்கு மோட்சம் போனதை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் யானை செத்து போயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சரீரம் தானே, ஆத்மாவை பத்தி தான் தெரியாது. யானை செத்து போச்சுன்னு நம்ம உபன்யாசம் பண்ணிடுவோம். அதனால பகவான் என்ன பண்ணுவான்? தான் பக்தர்களை காக்கும் போது தான் தான் வந்து காக்கிறேன்னு அரைகுலைய தலைகுலைய வடிவத்தோடு முன்னே வந்து காத்தாதான், ஆஹா பகவான் நம்மளை காப்பாத்துறானேன்னு உணர்ந்து அந்த பக்தன் சந்தோஷப்படுவான். அந்த பக்தன் சந்தோஷப்படுறத பார்த்து தான் ஆனந்தப்படணும்னு பகவான் நினைச்சான். அந்த ஆனந்தம் பல்ல ஆட்டி விளைவிப்பதாலே பகவானுக்கு கிடைக்காது. அவ்வளவுதான் விஷயம். இதை நம்மாழ்வார் பாடி இருக்கிறார். மழுங்காத வைமுதிய சக்கரங்கள் வரத்தையாய் தொழும் காதல் களிரழிப்பான் புழுந்து கொண்டிடையே
மழுங்காத ஞானமே படையாக மலர் உலகில் தொழுபாயாருக்கு அழித்தால் உன் சுடச்சோதி மறையாதே. பகவானே, நீ இப்படி கருட வாகனத்துல அரைகுறைய ஓடினாயே, அது முதலை அழிக்கிறதுக்காக இல்லை. முதலை அழிக்கணும்னா இருந்த இடத்துல இருந்து சக்கராயுதத்தை அனுப்பி அழிச்சிருவான். இல்ல ஒரு சங்கல்பம் பண்ணி முதலை அழிக்கட்டும்னு சொல்லி அழிச்சிருக்கலாம். ஆனால் யானையை காக்கணுங்கிறதுக்காக போறான். அப்படி பக்தனை காக்கணும்னு போகக்கூடிய பகவான் என் ஞானத்தை வச்சே நான் காப்பாத்துறேன்னு சொன்னா பக்தனுக்கு சந்தோஷம் இல்ல, பெருமாளுக்கே தேஜஸ் குறைஞ்சு போயிடும். சுரச்சோதி மறையாதே. அப்போ ஒரு பக்தனை காப்பது எப்ப பகவானுக்கு ஆனந்தம்னா, நான் தான் காப்பாத்தினேன்னு மனத்தில் தைக்கும்படி வடிவத்தோடு ஏதாவது வந்து நிக்கணும், நின்று காப்பாற்றணும். காப்பாத்தினாதான் பக்தன் சிரிப்பான். அதை பார்த்து பகவான் ஆனந்தப்படணும்னு நினைக்கிறான். இத கீதா பாஷ்யத்துல ராமானுஜர் தெரிவிக்கிறார். பகவத்கீதையில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம் இருக்கு. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாதிகே. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம், எப்போதும் என்னை யார் வழிபடுறாங்களோ அவளுக்கு நான் நல்ல புத்தியோகத்தையும் பக்தியையும் கொடுத்து அவர்களை காப்பேன்னு சொல்லியிருக்கான். இந்த ரெண்டுக்கும் நடுவில் பிரீத்தி பூர்வகம் ஒரு வார்த்தை இருக்கு. பிரீத்தி பூர்வகம்ங்கிறது, பிரீத்தினா ஒரு அன்போடு வழிபடுவதுன்னு அர்த்தம். அல்லது பிரீத்திங்கிறத பகவானோடு சேர்த்துட்டா நான் பிரீத்தியோடு அன்போடு வந்து காப்பேன்னு வச்சுக்கலாம். இப்ப எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட், என்னை வழிபடுவோருக்கு அன்போடு நான் வந்து காப்பேன். ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். என்னை வழிபடுவோருக்கு அன்போடு நான் வந்து காப்பேன். இப்ப அன்போடுங்கிறத வழிபடுவோங்கிறதோட சேர்க்கிறதா காப்பேங்கிறதோட சேர்க்கிறதா? ஏன்னா இந்த அன்பு ரெண்டுலையும் சேரும். அது இன்டிக்ளமெண்ட். எப்படின்னா இப்போ என்னை அன்போடு வழிபடுவோரை வந்து காப்பேன் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னை வழிபடுவோரை அன்போடு வந்து காப்பேன்னு வச்சுக்கலாம். ராமானுஜர் எப்படி அர்த்தம் சொன்னார்னா, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் கமா போட்டுக்கோ பிரீதி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாதித்தே. நான் அன்போடு அவர்களை வந்து காப்பேன்னு பகவான் சொல்றான். ஏன்னா இந்த பக்தனுக்கு பகவான் நேரில் வந்து நான் தான் கொடுக்கிறேங்கிறத காட்டி அப்படி கொடுத்தாலும் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை பார்த்து ரசிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இவ்வளோ டெக்னிக்கலாக டீட்டெயிலாக சொன்னா ஏப்பா இவ்வளோ ஃபிலாசபி போகிறேன், சிம்பிளாக சொல்லிட்டுருக்கேன். இதே உபன்யாசத்தை ஆன்லைனில் பண்ணலாம். ஆன்லைனில் யூடியூப்ல நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், பேசலாம். ஆனா அதை பார்த்து நீங்க ரசிக்கிறதையோ கை தட்டுறதையோ நான் பார்க்க முடியாது. அதனால உபன்யாசங்களுக்கு ஆனந்தம் இருக்காது. அப்போ உபன்யாசகர் யூடியூப்ல உட்காராம நேரில் வந்து உட்காரும் போது நீங்க கை தட்டுறேன், ரசிக்கிறேன், சிரிக்கிறேன், ஆகாக்கிறேன், கண்ணீர் விடுறேன், இதை பார்க்கும் போதுதான் நமக்கு ஆனந்தம். அப்போ பெருமாள் அங்கேருந்து காமிச்சா அது யூடியூப்ல இருந்து உபன்யாசம் பண்ற மாதிரி, நேரில் வந்து காப்பாற்றினா லைவ்ல ஒரு உபன்யாசம் பண்ற மாதிரி இது புறத்தாழ்வான் கொடுத்து விளக்கம். அதனால பகவான் இப்படி ஓடி வந்து அந்த யானையை காப்பாற்றுவதற்காக வந்து விட்டான். இப்போ முதல்ல என்ன பண்றார், அப்படியே சக்கராயுதத்தை ஏகி முதலையை முன்னுள்ளையாம். ஏன்னா இப்பவும் முதலை யானையோட கால் ரெண்டுமே தண்ணிக்குள்ள இருக்கு. அதனால முதல்ல பகவான் என்ன பண்ணா, யானையோட தும்பிக்கையை பிடிச்சு யானை முதலை ரெண்டையும் தாய்க்கு கொண்டு வந்தான். முதலை எதிராளியை முதல்ல வீக்கன் பண்ணிட்டு அடிக்கணும். அதனால தாய்க்கு கொண்டு வருகிறான். தம்பீக்ஷிய பீடித மஜஹான் சகசாதீரிய சக்ராத மாஷு சரச கிருபயோஜஹார கிராஹா விபாட்டித முகா ஹரிணா கஜேந்திரம் சம்பஷ்யதாம் ஹரிரமூமுஜ உச்ரியானாம். அதனால இப்ப முதல்ல இந்த யானை முதலை இரண்டையுமே யானையின் துதிக்கையை பிடித்து இழுப்பதன் வாயிலாக நிலத்துக்கு கொண்டு வந்து விட்டான் பகவான். ரெண்டும் நிலத்துக்கு வந்துருக்கு. இப்ப பகவான் இப்படி கையை தூக்குறான். இப்ப சக்கராயுதம் வந்து உட்காந்துடும். என்னன்னா இவர் பறந்து வந்த வேகத்துக்கு சக்கரத்தாழ்வார் ஈடு கொடுக்க முடியல, பின்னாடி வந்து இருக்காராம். இப்படி எங்க சொல்லியிருக்கா, திருமங்கை ஆழ்வார் பாடுறார். நீரமர் பொய்கை நாட்மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்றிழித்து காணவர் வேடம் கையெழுத்தலர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. போய் கொஞ்ச நேரம் நின்னா அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார் வரா, ஆழி தொட்டானை உள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. அதனால வெயிட் பண்ணி அப்புறம் சக்கரத்தாழ்வார் வரா, கையில பிடிச்சான். இந்த இடத்துல வில்லூர் சுவாமி குஜர ரச்சனத்துல ரசிக்கிறார். கரேண பத்மம் கரிணா கிரீதம் பரேண நகரேண ததாஸ்ய பாதம் ஸ்வரேண விஷ்ணோ சரணம் கிரீதம் பரேண பும்சாச்ச கரேண சக்கரம். இங்க எதெல்லாம் எதை பிடிச்சிருக்கு வில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். யானையோட தும்பிக்க தாமரையை பிடிச்சிருக்கு,
முதலையோட வாய் யானையோட காலை பிடிச்சிட்டு இருக்கு, யானையோட நாக்கு பகவான் நாமாவை பிடிச்சிட்டு இருக்கு, நாராயணனுடைய திருக்கரம் சக்கரத்தை இப்போ பிடிச்சிட்டு இருக்கு. பார்த்துக்கோ, தும்பிக்கை தாமரையை பிடிச்சிட்டு இருக்கு, முதல்ல வாய் யானை காலை பிடிச்சிட்டு இருக்கு, யானையோட நாக்கு பகவன் நாமாவை பிடிச்சிட்டு இருக்கு, நாராயணனுடைய கை இப்போது அந்த சக்கரத்தை பிடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா இதுவரை நாமத்தை சொல்லல, பெருமாள் வந்ததும் நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு ஞானம் சொல்லி இருக்கு. இப்போ பகவான் என்ன பண்ணா, தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி அந்த முதலையில் கழுத்தை எடுத்தான். பிரணம்ய சிரசா தீஷம் உத்தம ஸ்லோகம் அவ்யயம் அகாயத யசோதாம கீர்த்தன்ய குணசத்கதம் சோமுகம் பித ஈசேன பரிக்ரம்ய பிரணம்யதம் லோகஸ்ய பஷ்யதோ லோகம் ஸ்வமதா முக்திகில்பிஷா. இப்ப அந்த சக்கராயுதம் முதலையின் கழுத்தை எடுத்தது. கழுத்து அறுபட்டவாறே முதலைக்குள்ளே ஹூஹூங்கிற கந்தர்வன் வெளியே வந்தான். வெளியில வந்த அந்த கந்தர்வனை பகவான் தன் கண்களால் கட்டாட்சித்தான். பரிக்ரம்ய, அவன் பகவானை ஒரு பிரதட்சணம் பண்ணான். யாரு? பிரதட்சணம் பண்ணான். பிரணமிய விழுந்து சேவிச்சா நமஸ்காரம் பண்ணான். பகவான் சொன்னான் புறப்பட்டு போனான். முக்திகில்பிஷனா, முதலையாக இருந்த அந்த கஜேந்திரன் மோட்சம் பெற்று வைகுண்டம் போயிட்டான். கஜேந்திர மோட்சம் சொல்லுவதுன்னா கடைசியில போச்சு போ கிராக மோட்சம், முதலை மோட்சம் உபன்யாசம் பண்ணான். முதல்ல யாருக்கு மோட்சம்னா முதல்ல மோட்சம் தான், முதல்ல மோட்சம் முதல்ல மோட்சம் எடுத்து அந்த முதல்ல நீங்க எத்தனை பேரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இதுக்கு போய் முன்னால மோட்சம் கொடுக்கலாமா? இந்த கஜேந்திரன் பெரிய பக்தன் தான், சந்தேகம் இல்லை. ஆனா அது நேரடியா பெருமாள் திருப்படியை பிடிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் மெதுவாக மோட்சம் கிடைக்கும். இந்த முதல்ல தெரிஞ்சு பண்ணித்தோ தெரியாம பண்ணித்தோ, நல்லதுக்கு பண்ணித்தோ கெட்டதுக்கு பண்ணித்தோ, ஒரு பரம பக்தனான கஜேந்திரனுடைய திருவடியை பிடிச்சுடுத்து. பக்தன் திருவடியை பிடிச்சா அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா உடனே மோட்சம் கொடுத்துருவார். நேரா பகவான் திருவடியை பிடிச்ச வாழ்க்கை கொஞ்சம் தாமதமாக தான் கொடுப்பார். ஏன் இந்த தாமதம்னா, சுவாமி புள்ளலோகாச்சாரியர் விளக்கினார், எம்பெருமானை நேராக பற்றுவது கைப்பிடித்து காரியம் கொள்ளுமோவாதி, ஆச்சாரியன் பாகவதர் மூலமாக பற்றுவது கால் பற்றி காரியம் கொள்ளுமோவாதி. அதாவது பகவான நேரா போய் பிடிச்சிட்டோம்னா அது ஒரு கையை பிடிச்சி உதவி கேட்கிற மாதிரியும் உதறி விட்டுருவா. ஆனா அடியார்கள் மூலம் பகவானை பிடிச்சா அது காலை பிடிச்சு உதவி கேட்கிற மாதிரி உதறி விடுறவா கூட உதச்சு விட மாட்டா. அதனால பக்தர்கள் மூலமாக பகவானை பற்றினார், பகவான் ரட்சிப்பான். அதனால முதலைக்கு முதல்ல மோட்சம், முதல்ல விழுது. அதுக்கப்புறம் இப்போ கஜேந்திரனை பார்க்கிறான் பகவான். பகவானுக்கு புள்ளிச்சு போச்சு, கஜேந்திரா என் மேல உனக்கு எவ்வளவு பக்திடா, உன் பக்திக்கு நான் மெச்சினேன். கஜேந்திரன் பார்க்கலாம், ஏன் கஜேந்திர வரதா, பக்தன் மீது உனக்கு எவ்வளவு பாசம், உன்னுடைய அந்த துறை, உன் வேகத்தை நான் மெச்சினேன். ரெண்டு பேரும் அப்படியே பேசுறதுக்கு போறான். அவா மட்டும் இல்ல, கேட்டவா அத்தனை பேரும். இந்த காட்சி வேற எந்த புராணத்திலும் இல்லை. குஞ்சரஞ்சனத்துல தில்லூர் சுவாமி வர்ணிக்கிறார். முதல்ல மோட்சம் எடுத்து அந்த பொய்கை கரையில இப்ப யானை பெருமாள் ரெண்டு பேர் தான் நின்றுட்டா. இப்ப என்னாச்சா, புலகாஞ்சித சர்வகாத்திரையோ புனருத்தாங்கிரி கராபிமர்ஷயோ புரு நிர்கதித அஸ்ருதாரையோ புருபூதாபுஜ குஜரேந்திரையோ புலகாஞ்சித சர்வகாத்திரையோ. பெருமாளை பார்க்கறதா யானை, ஐயோ எனக்காக இப்படி ஓடி வந்தியா? மகாலட்சுமியோட புடவை எடுத்து மேல போட்டுட்டு காதுல போட்டுக்க வேண்டியது கையில போட வேண்டியது காதுல, தலையில போட வேண்டியது இடுப்புல, கழுத்துல போட வேண்டியது தலையில, தலைகுறை எனக்காக வந்தாயா? யானைக்கு புல்லரிச்சு போயிருக்கு, பெருமாளுக்கும் புல்லரிச்சிருக்கான். ஐயோ யானை, கஜேந்திரா என் மீது உனக்கு இவ்வளவு பக்தியாடா, இந்த தாமரையை என் திருவடியில சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு அதற்காக 1000 வருஷம் போராடினாயா? அப்போ பெருமாளுக்கும் ரோம தர்ஷனும் புல்லரிச்சு நிக்கிறான், கஜேந்திரனுக்கும் புல்லரிச்சிருக்கான். இது பெருசு இல்ல. புனருத்தாந்திரி கராபிமர்ஷயோகோ, யானை தன் கரத்தால் பெருமாள் திருவடியை பிடிச்சான். யானையோட கரம் தான் தும்பிக்கை. தன்னுடைய தும்பிக்கையால யானை பெருமாள் திருவடியை பிடிச்சது. எதுக்குன்னா அந்த தாமரையை சேர்ப்பதற்காக யானையின் கை பெருமாள் திருவடியை பிடிச்சது. பெருமாளோட கை யானையின் காலை பிடிச்சதான். ஏன்னா ஐயோ இந்த காலில் தானே அந்த முதல்ல கவிடுத்து காலை எங்கடா காரணம், அந்த மேல் வஸ்திரத்தை பிடிச்சு பெருமாள் தன் கையால யானையோட காலை பிடிச்சு யானையோட காலில் அப்படியே மருந்து போட்டு கட்டினானா. அப்ப யானையோட கை பெருமாள் காலை பிடிச்சது, பெருமாளோட கை யானையோட காலை பிடிச்சது. அடுத்தது துரு நிர்கதித்த அஸ்ருதாரையோ, யானை கதறி கண்ணீர் விடுறதான். ஏன்னா பெருமாளுக்கு என் காலை பிடிச்சு மருந்து வைக்கிறாரே யானை கண்ணீர் விடுறதான்.
பெருமாளும் கண்ணீர் விடுறான். ஐயோ, யானை கால இவ்வளவு பெரிய காயமாயிடுது, நான் தாமதிச்சுட்டேனே, கூப்பிட்டதும் வரணும்னு நினைச்சேனே, கூப்பிடாமலே வந்திருந்தா காயமாயிருக்காதேன்னு பெருமாள் கண்ணீர் விடுறான். அப்ப ரெண்டு பேரும் மெய்சிலிர்த்து நிற்கிறார்கள். ரெண்டு பேரும் தன் கையால் இன்னொருத்தர் காலை பிடிக்கிறார்கள். ரெண்டு பேரும் கண்ணீர் சிந்துகிறார்கள். அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேனே இந்த ஸ்லோகம் பாடுறார் வில்லூர் சுவாமி. புலகாச்சித சர்வகாத்திரையோகோ புனருத்தாந்திரிகரா விமர்சையோகோ குருனர் நிர்கலித அசுரதாரையோகோ குருபூதானுஜ குஜலேந்திரயோகோ. அதோட நிக்கலிதான் பெருமாள் அந்த யானையோட ஒவ்வொரு அவயவத்தையும் தடவி 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 இங்க வதிக்கிறதா அங்க வதிக்கிறதான்னு கேட்டான். இத திருவிழுக்கூற்று இருக்கிறத திருமங்கையாழ்வார் பாடுறார். நாத்திசை நடுக்க அஞ்சிரை பறவை ஏறி நாவாய் முன்பதற்கு இருசரி ஒரு தனி வேடத்து அறந்தையை ஒரு நாள் இருநீர் மடு தீர்த்தனை. இந்த யானையை எப்படி பெருமாள் காப்பாத்தினார்னா, நால்வாய்னா தொங்குகின்ற வாய்ன்னு அர்த்தம். ஏன்னா திருவிழுக்கூற்று இருக்கையோட இலக்கணத்தை பொறுத்தவரை அந்த நம்பருக்கான வேர்டு வந்தா போறோம், அர்த்தத்துல அந்த நம்பர் வரணும்னு தேவையில்லை. அடியில் வரைக்கும் 11 திருவிழுக்கூற்று இருக்கு எழுதியிருக்கேன். அதனால அதுல நம்பருக்கு ஈக்குவலண்டான வேர்டு வந்தா போதும், அந்த அர்த்தம் வரணும் தேவை கிடையாது. அதனால 4 வாய்னா அந்த தொங்குகின்ற வாய்ன்னு அர்த்தம். யானைக்கு இந்த கஜேந்திரன் யானையை வர்ணிக்கிற திருமங்கையாழ்வார் 4 வாய் தொங்குகின்ற வாய். 3 மதத்து 3 இடத்துல இருந்து மதம் வருது. 2 கண்ணு ஒரு பின்பகுதி, இரு செவி 2 காது ஒரு தனி வேடத்து அறந்தை. யானையை போய் ஆழ்வார் வர்ணிச்சுட்டு இருக்க பெருமாள் 4 வாய் தொங்குகின்ற வாய், 3 மதத்து 3 மதம், இரு செவி 2 காது ஒரு தனி வேடம். எதுக்குன்னா வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். இந்த ஒன்னொன்னையும் பெருமாள் தடவி தடவி பார்த்தான். 4 வாய், ஏ கஜேந்திரா, உன்னுடைய 4 வாயில எந்த காயமும் இல்லையே. முதல்ல கிடைச்சது காலில் தான். ஆனா பெருமாளுக்கு துடிப்பு, என்னவோ வாயில ஒண்ணு காயப்படலையே. 3 மதத்து 2 கண் பின்பகுதி எந்த காயமும் இல்லையே. இரு செவி 2 காதுக்கு எந்த காயமும் இல்லையே. ஒரு தனி வேடம் உன்னுடைய உடம்புக்கு எந்த காயமும் இல்லையே. தொட்டு 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 பெருமாளுக்கு யானே உனக்கு அடிப்படலையா, எந்த காயமும் இல்லையே என்று கேட்டு கேட்டு அந்த யானை சமர்ப்பித்த தாமரை புஷ்பத்தையும் திருவடியில ஏற்றுண்டு இப்ப அந்த யானையை தடவி கொடுத்தான் இல்லையா. பகவானுடைய ஸ்பர்ஷத்தாலே கஜேந்திரனுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டு கஜேந்திரோ பகவத் ஸ்பர்ஷாத்து விமுக்தா அஜ்ஞான பந்தனாத்து பிராப்தோ பகவதோ ரூபம் பீதவாசா சதுர்புஜா. இப்போ பகவானை போலவே வடிவம். ஏன்னா வைகுண்டம் போயிட்டா அவரை போலவே மாளிகை பீதாம்பரம் அதெல்லாம் வந்துடும். அதுக்காக உலகத்தை ஆட மாற்றம்லாம் வராது. பிரம்மசூத்திரத்துல ஜெகத் வியாபார வர்ஜம்னு வியாசர் ஒரு சூத்திரமே வச்சுட்டார். உலகை படைத்தல், காத்தல், அழித்தல் அதெல்லாம் அவர் தான் பண்ணுவார். அதனால சில பகவானுடைய குணங்கள் அவருக்கே தான். ஆனா ஒரு சில குணங்கள்ல அவரை போல ஆயிடும். அந்த வகையிலே இந்த யானை பார்த்தா பகவானை போலவே தன்மை அடைந்ததான். அகஸ்தியர் கொடுத்த சாபம், இந்திரதிம்னனுக்கு கொடுத்த சாபம் இப்போது நீங்கிவிட்டது. இப்போ பகவான் இந்த யானையை பார்த்து சொல்றான் ஒரு வார்த்தை. அதுக்கு தான் அந்த வர்ணனையை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இப்ப பெருமாள் யானை எப்ப சொல்றார், கஜேந்திரா, யார் ஒருத்தர் காலை அருணோதய காலத்துல சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி அருணோதயத்துல ஒன்னையும் என்னையும் நினைக்கிறான்னு சொல்லல. இந்த சரசையும் இந்த மலையையும் இதில் உள்ள தாழ்வரையையும் இதில் உள்ள காடு மரங்களையும் புதர்களையும் சிகரங்களையும் சுற்றி உள்ள பார்க்கடலையும் ஸ்வேத தீபத்தையும் யார் ஒருத்தர் அருணோதய காலத்துல நினைக்கிறாளோ அவளுடைய பாவங்கள் நீங்கும் சொல்லியிருக்காரு. அதனால கஜேந்திர மோட்சத்துக்கு மட்டும் வெறும் யானையும் பெருமாளையும் கருடவாகனத்தையும் நினைத்தால் போதாது. அதுக்கு தான் டீட்டெயிலாக வர்ணிச்சோம். அந்த பார்க்கடல் அப்படிங்கிற ஜூமின், அங்க ஸ்வேத தீபம், அதுல திரிகூட்ட மலை, அதுல 3 சிகரம், அதுல ஒரு தாழ்வரை, அதுல ஒரு தோட்டம், அதுல பல மரங்கள், அதுக்கு நடுவுல ஒரு பொய்கை, அதுல பல புஷ்பம், அங்க ஒரு முதலை, யானையின் கால கவி இருக்கு. பெருமாள் வந்து காப்பாத்தினான்னு தியானிச்சாதான் பாவங்கள் போகும்னு பெருமாள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த வர்ணனை ஆரம்பத்துல விரிவா சொல்லுவோம். எப்பவுமே அடியே எந்த ஒரு செகண்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அத்தனையும் அவ்வளவு மேனவர்ஸ். நீங்கள்லாம் பல வேலைகள்லாம் விட்டுட்டு வந்திருக்கு. நாம ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணா அது 1000 செகண்ட் வேஸ்ட் பண்ண மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு செகண்ட் வேஸ்ட் ஆகும். அதனால சொன்ன வர்ணனை எதுவுமே வேஸ்டாக சொல்லவில்லை. அத்தனையுமே நாம நினைக்க வேண்டும்னு பெருமாள் சொல்றார். சொல்லிட்டு இவர் அழிச்சுட்டு போறார். இப்பதான் தேவர்கள்லாம் வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல கஜேந்திர மோட்சம் சேவிக்கிறாங்க. இது விஷ்ணு தர்மத்தில் உள்ள ஸ்லோகம். கஜேந்திர மோக்ஷனம் திருட்வா சர்வே சேந்திர புரோகமாக பிரம்மாணம் அக்ரத கிருத்வா சர்வே பிராஞ்சலயோ பவன் பவந்தீரே ஆத்மானம் பிரபு நாராயணம்
சொல்லி கரெக்டா அந்த கிளைமாக்ஸுக்கு முன்னாடி வர மாதிரி எல்லா தேவர்களும் வந்து சேர்த்துட்டா. அப்பா மோட்சம் போறதுக்குள்ள ஒரு முறை பார்க்கணும்னு நினைச்சோம், வந்துட்டோம். இப்போ அந்த தேவர்கள் ஏதோ ஒரு புத்தி செய்ய இந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்து பெருமாள் என்ன பண்றானா விசேஷமான பக்தர்களுக்கு இது நடாதுரம்மாள் பிரபன்ன பாரிஜாத்தம்ங்கிற நூலை தெரிவிக்கிறார். பொதுவா வைகுண்டம் போகணும்னா அச்சிராதி கதிங்கிற ஒரு மார்க்கத்துல போகணும், பல உலகங்களை கடந்து போகணும். அதை சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது அர்ச்சிஷமேவ அபிசம்பதம். அர்ச்சிஷோ அன்ன அபூரியமான பட்சம், ஆபூரியமான பட்சாத் யான் ஷடுதன்யேசி மாசாம்ஸ்தான் ஆசேவிய சம்பத்சரம், சம்பத்சராத் ஆதித்யம், ஆதித்யாத் சந்திரமசம், சந்திரமசோ வித்யுதம், தத்புருஷோ மானவகா ச ஏனான் பிரம்ம கமயதி ஏஷ தேவபதோ பிரம்மபதः ஏதேன பிரதிபத்தியமானாக இவம் மானவமாவர்த்தம் நாவர்த்தந்தே நாவர்த்தந்தேன்னு உபகோசர வித்யா சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கு. இப்படி பல ரூட்ல அவன் போறான். அமானவ புருஷன் என்பவர் வழிநடத்தி செல்வாங்க. இது ஜெனரல் ரூலாம். விசேஷ பக்தர்களுக்கு பெருமாள் என்ன பண்ணுவானா, இவர்கள் இப்படி அமானவனால் பல லோகங்களை தாண்டி வர வரைக்கும் பெருமாளுக்கு கொடுக்காதான். அவரே கருட வாகனத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டா கருடன் தோளை ஏற்றி உட்கார வச்சுட்டு இவரே ஸ்ட்ரெயிட்டா வைகுண்டத்துக்கு அழைத்து செல்வாராம். அது போல இந்த கஜேந்திரனை பகவான் என்ன பண்றான், வாடான்னு சொல்லி கருட வாகனத்துல தூக்கி உட்கார வச்சுட்டான். போகும்போது பார்க்க சொல்லிட்டு போறான், ஏமா சுவந்தி அணையனாக பிரதிபுத்திய நிஷாக்கியே தேஷாம் பிராணாக்கியே சாகம் ததாமி விமலாம் கதி. கஜேந்திரா, நீ சொன்ன கஜேந்திர ஸ்துதியை யாரெல்லாம் பார்த்தாலும் சொல்றாளோ அப்ப எல்லாருக்கும் நான் மோட்சம் கொடுப்பேன். யதானு கீர்த்தயந்தி எதது ஸ்ரேயஸ்காம அச்சுசாத்தயா சுஜய பிராதர் உத்தாய துஸ்வப்னாதி உபசாந்தையே. யார் ஒருத்தர் காலையில எழுந்ததும் கஜேந்திர மோட்சம் நினைக்கிறாளோ அவளுக்கு எப்போதுமே கெட்ட கனவுகள் என்பது வராது. அப்போ கஜேந்திர மோட்சம் நினைக்கிறவளுக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும், கெட்ட கனவுகள் வராது. இது அப்படியே விஷ்ணு கர்ப்பத்துல யுதிஷ்டிரருக்கு பீஷ்மர் அம்புபடுத்தல் என்று சொல்லி, அதனால தர்மபுத்திரா உனக்கு கெட்ட சோபனம் வராம இருக்கணும்னா கஜேந்திர மோட்சத்தை நினைச்சுக்கோ. காலை எழுந்தது எதை தியானம் பண்ணணும்னா கஜேந்திர மோட்சம். அதற்காக தான் மனாபுரமான ஸ்லோகம் கிராஹ கிரஸ்தே விவேந்திரே ருததி சரபசம் தாக்ஷ்யமானுக்கிய தாவன்னு வியாதூர்ணன் மால்யபூஷா வசன பரிகரோ மேகதம் வீர கோஷகா ஆவிப்ராணோ ரதாங்கம் சரமசி மகயம் சங்கசாபௌ சகேட்டௌ ஹஸ்தை கௌமோதகீமம் யவது ஹரிரசோ அன்னசாம் சங்கதே மகா என்ற ஸ்லோகம் சொல்லி தியானம் பண்ணணும். அது சரி, அதை ஏன் காத்தாலும் நினைக்கணும்னு சொல்றோம்னா இந்த கஜேந்திர மோட்சத்துக்குள்ள ஒரு சின்ன தத்துவம் இருக்கு. இதையும் அடியன் ஆச்சாரியன் வில்லூர் சுவாமி குஞ்சர ரஞ்சனத்துல பாடியிருக்கார். மனோமதியம் மதனாதிகின்னம் கிராகேண தீர்க்கேண கிரகீத பாதம் மனோஜ்ய மாதங்க தயோபபன்னம் மாதங்க சம்ரக்ஷக பாலயேதாக. இந்த கஜேந்திர மோட்சம் உணர்ந்து தத்துவம் என்னன்னா, அந்த கஜேந்திரன் தான் ஜீவாத்மாக்களாகிய நாம ஒவ்வொருத்தரும் கஜேந்திரன். நாமும் ஒரு சேரு பொய்கைக்குள்ள மாட்டிட்டோம். இதுதான் பிறவி பிடிக்கிற சம்சாரம், இதுதான் சேற்று பொய்கை. அதையாவது ஒரு முதல தான் பிடிச்சு இழுக்குது. நம்மை ஐப்புலன்கள் என்னும் 5 முதல பிடிச்சு உலகியல் வாழ்க்கைக்குள்ள இழுக்கிறது. இந்த கஜேந்திரன்கிற ஜீவாத்மா புலன்கள்லேயே தப்பிச்சு தானா வெளியில வர முடியுமான்னு பார்க்கறது முடியல. 1000 வருஷம், அதாவது ஆயிரக்கணக்கான பிறவிகள் போராடினாலும் நம் முயற்சியால பகவான் அடைய முடியல. அப்பதான் புரிஞ்சுக்கிறோம், நாம எவ்வளவு முயன்றாலும் அவனை போய் தொட முடியாது, அவன் வந்து அனுகிரகம் பண்ணாதான் உண்டுன்னு புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுட்டு இந்த கஜேந்திர மோட்சத்தை தியானித்து நாமும் பகவானை அழைத்தால் கஜேந்திரனை காக்க எப்படி பகவான் ஓடி வந்தாமோ அதே போல இந்த ஐம்புலன்களாகிய முதலையும் பகவான் வெட்டிவிட்டு ஜீவாத்மாங்கிற கஜேந்திரனை பகவான் என்ன பண்றான், கரை சேர்க்கிறான். பொய்கைக்குள்ள மாட்டிருக்கோம், கரை சேர்க்கிறான். எங்கன்னா விரஜா நதிக்கரையான வைகுண்டத்துல கொண்டு போய் நம்மை பகவான் சேர்க்கிறான். நம் ஒவ்வொருத்தரையும் பகவான் எப்படி ரட்சிக்கிறான் என்பதை சொல்வதுதான் கஜேந்திர மோட்சம். அதனாலதான் காக்காது நினைக்கணுங்கிறார். அது மட்டும் இல்லை, இதை நினைப்போர் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஜெயத்தோட பூர்த்தி கொள்ளணும் இல்லையா, உபன்யாசத்தோடவும் அடுத்த 3 நாள் ஜெயம் வெற்றியோட கிடைக்கணும். இந்த கஜேந்திர மோட்சத்துக்கு எங்க பிராச்சாரிய நூலுக்கு இன்னொரு ஸ்லோகம், இந்த நினைக்கிறவாளுக்கெல்லாம் ஜெயம் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்துல பாருங்க எவ்வளவு ஜா இருக்குன்னு போட்டு, ஜயாத்யாயாம் கீதம் விஜய சுகிருதேயோ புவிஜகோ ஜயம் குர்வன் வியாசஹ ஸ்வயமபி யஜன் ஸ்வஞ்ச பகுதா ஜகத்ராணம் குர்வன் அபிகில கஜத்ராணமபியஹ ஜகந்நாத சுவாமி ஜனயது ஜயம் நஸ்ஸரி சதா. சான்ஸ்கிரிட்ல ஜயம்னா 18 தான். ஜயாத்யாயாம் கீதம், ஜெயங்கிற 18 அத்தியாயம் கொண்ட கீதையை விஜயனுக்கு உபதேசித்தவன் பகவான். விஜயன் அர்ஜுனன்.
அப்ப ஜெய அத்தியாயம் கொண்ட கீதையை விஜயனுக்கு சொன்னான். அவனே என்ன பண்ணான்னா வியாசராக அவதரித்து ஜெயம் குருவன் ஜெயத்தை கம்போஸ் பண்ணான். மகாபாரதத்துக்கு ஜெயம்னு ஒரு பேர் உண்டு. ஜெயம் என்று அழைக்கப்படும் மகாபாரதத்தை வியாசராகி அவனே கம்போஸ் பண்ணி யஜன் சோஞ்ச பகுதா தன் பெருமையை அவனே வியாசர வடிவத்தில் எடுத்து சொன்னான். அந்த பகவான் ஜெகத்ராணம் குருவன் அப்படிங்கிற கஜத்ராணம் அப்படியா, இந்த ஜெகத்தை காக்கக்கூடிய பகவான் அந்த யானை கஜம் அழிச்சது, கஜம் கஜேந்திரன் அழைக்கணும், ஜெகத்தை மறந்துட்டு கஜத்தை காப்பாற்ற போயிட்டான். ஜெகம் திருப்பி போட்டா கஜம், ஜெகம்னா உலகம், கஜம்னா யானை. கஜம் அழைக்கவும் ஜெகம கூட மறந்துட்டு கஜத்தை காக்கிறதுக்காக போனானே அந்த ஜெகநாத சுவாமி ஜனயது ஜெயம். மொத்தம் எத்தனை ஜானா? 9 ஜாகு. சாவா ஜெயம் வெற்றி. அதனால அந்த ஜெகநாதன், அந்த கஜத்துக்கும் நாதன் அந்த பகவான் இந்த ஸ்லோகத்தை யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கும் ஜெகம்ம கூட மறந்துட்டு கஜம்னு ஓடினானே, அது போல ஜெகத்தையும் மறந்துட்டு இந்த ஜெய ஸ்லோகத்தை யார் சொன்னாளோ அவ எல்லாருக்கும் வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவான் அந்த கஜேந்திர வரதன். ஜயாத்தியாயம் கீதா விஜய சிறுதேயோ உபிஜகோ ஜெயம் குருவன் வியாச ஸ்வயம் அபி யஜன் சொஞ்ச பகுதா ஜெகத்ராணம் குருவன் அபிகில கஜத்ராணம் அபியா ஜெகநாத சுவாமி ஜனகது ஜெயம் நசரி சதா என்று சொல்லி இந்த உபன்யாச தொடரையும் ஜெயத்தோடு வெற்றிகரமா அவனையும் பூர்த்தி பண்ண வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் ஓணத்துக்காக வாமன ஜெயந்தி ஸ்பெஷல் வாமனாவதார் குறுக்கேள்வி. வாமனமூர்த்தி 3வது அடியை எங்க வச்சார்? மகாபலி தலைவெல்லாம் வச்சாரா? இதுதான் இல்லை. வாமனமூர்த்தி 3